47. What is the scientific name of rice weevil? Pseudophilus oryzae. விடை பி. அரிசி கூன் வண்டின் அறிவியல் பெயர் என்ன? Pseudophilus oryzae. 48. The toxicant which brings about death of the pest species by means of contact is called contact poison. The answer is B. பூச்சிக்கொல்லி நச்சு பூச்சியின் உடலில் மேல் தொடர்பு ஏற்பட்டவுடன் பூச்சியை கொல்லும் இந்த விஷத்தின் பெயர் என்ன? விடை பி. தொடு விஷம். 49. Pepper leaves with galls on the margin are caused by marginal gall thrips. C. The answer is C. மிளகு இலையின் ஓரங்களில் சுருண்டு காணப்படும் அறிகுறியை எந்த பூச்சி உண்டாக்குகிறது? விடை C. Marginal gall thrips. 50. Pittalson killer is a fungicide. The answer is B. Pittalson killer என்பது ஒரு பூசணக்கொல்லி ஆகும். 51. Paddy blast is introduced into India from Sri Lanka. The answer is C. நெல் பயிரை தாக்கும் புலநோய் எங்கிருந்து இந்தியாவினுள் அறிமுகப்படுத்தப்பட்டது? இலங்கை மூலியமாக. 52. Tokra is a type of phanerogamic parasite. The answer is C. Tokra என்பது ஒரு வகை பூத்தாவர ஒட்டுண்ணி. 53. Water troughs in goat shed should be provided at the rate of 1 for 25 animals. The answer is B. ஆட்டுக்கிடையில் வைக்கப்படும் தண்ணீர் தொட்டியானது விடை பி. ஒரு தொட்டி 25 ஆடுகளுக்கு. 54. The mean daily feed intake by a commercial layer chicken is 110 to 115 gram. The answer is D. முட்டை கோழிகளுக்கு அளிக்கப்படும் சராசரி தினசரி தீவனத்தின் அளவு 110 முதல் 115 கிராம் ஆகும். 55th question. Number of feed troughs to be kept in a goat shed? The answer is D. 1 for every 10 animals. ஆட்டுக்கிடையில் வைக்கப்படும் தீவனத்தின் தொட்டிகளின் எண்ணிக்கை ஒரு தொட்டிக்கு 10 ஆடுகள் ஆகும். Floor space required for an individual ram. The answer is A. 3.2 meters. தனியாக வளர்க்கப்படும் செம்மறியாடு கிடாவிற்கு அளிக்க வேண்டிய இடவசதி 3.2 சதுர மீட்டர். The optimum feed conversion ratio is boiler. The answer is D. 1.8. கறிக்கோழி வளர்ப்பில் எதிர்பார்க்கப்படும் உணவின் மாற்றுத்திறன் 1.8. Heifer is mated only after it attains more than dash of the adult body weight. The answer is B. 60%. கிடேரி கன்றின் உடல் எடை பசு உடல் எடையில் டேஷ் அடையும் போது இனப்பெருக்கம் செய்யப்படுகிறது? விடை பி. 60%. For optimal cross ventilation, the width of the poultry house should not be wider than 28 feet. The answer is B. நல்ல காற்றோட்டத்திற்கு கோழி வீட்டின் அகலம் டேஷ் மிகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பதில் பி. 28 அடிக்கு. Question number 60. Standard width of double row cattle shed is? The answer is B. 7.9 to 8.7 meter. இரு வரிசை மாட்டு கொட்டகையின் தரமான அகலம் 7.9 இருந்து 8.7 மீட்டர் இருக்க வேண்டும். 61st question. Fertilization take place in dash of a cow.
Fallopian tube is the answer. This answer is C. மாடுகளின் கருவுறுத்தல் நடைபெறும் இடம். Answer is C. கருப்பை குழல். Power is given to the tractor through engine. The answer is A. டிராக்டருக்கு சக்தி வழங்கும் ஆதாரமாக விளங்குவது என்ஜின். The answer is A. In between engine and gearbox, clutch is fixed. இன்ஜினுக்கும் கியர் பாக்ஸுக்கும் இடையில் கிளட்ச் பொருத்தப்பட்டிருக்கும். Answer is B. When the grain fall from the top to bottom, hot air is poured to dry the grain in referred as dash. The answer is B. Continuous flow dryer. ஈரதானியங்கள் மேலே இருந்து கீழே விழும் பொழுது சுடப்பட்ட காற்றை செலுத்தி உலர்த்தும் முறை டேஷ் ஆகும். Answer is B. தொடர்ச்சியான ஓட்ட உலர்த்தி. 65th question. In deep bed drying, thickness of grain is more than 20 cm. The answer is A. பொதுவாக ஆழமான அடுக்கு உலர்த்தல் முறையில் உலரும் தானியங்கள் உயரம் 20 சென்டிமீட்டர் மேல் இருக்கும். 66. Thickness of grain in thin layer drying is normally up to 20 cm. The answer is A. பொதுவாக மெல்லிய அடுக்கு உலர்த்துதல் முறையில் உலரும் தானியங்கள் உயரம் டேஷ் வரை ஆகும் 20 சென்டிமீட்டர். 67. Dash is constructed when there is no place to discharge the sewage. The answer is B. Soak pit. கழிவுகள் வெளியேற்றப்படும் இடங்கள் அமைக்கப்பட இயலாத சில இடங்கள் இத்தகைய அமைப்பு டேஷ் கட்டப்படுகின்றது. ஆன்சர் B. உறிஞ்சும் குழிகள். 68 question. In dash 1 to 2% of grains are lost through birds, insects and rodents. The answer is sun drying. B. dash முறையில் 1 முதல் 2% தானியங்கள் பறவைகள் பூச்சிகள் மற்றும் எலிகள் மூலம் சேதப்படுத்தப்படுகிறது. விடை B. வெயிலில் உலர்த்துதல். More area is sprayed with short time through power sprayer. Answer is B. குறைந்த நேரத்தில் அதிக பரப்பில் திரவ மருந்து தெளிக்க வல்ல கருவியானது விசை தெளிப்பான் ஆகும். Question number 70. Required quantity of seed from seed box is delivered through. The answer is B. Seed metering mechanism. விதை பெட்டியிலிருந்து தேவையான அளவு விதைகளை ஒரே சீராக விதையிடும் குழாய்க்குள் விடும் அமைப்பு விதையெடுத்து போடும் அமைப்பு ஆகும். What is the process of making manure of decomposable waste is known as compositing. The answer is C. மக்கும் கழிவுகள் இருந்து எரு தயாரிப்பதை என்னவென்று கூறலாம்? உரமாக்குதல் என்று கூறலாம். 72. Identify the incorrect matched pairs. The answer is 1, 2, 4. 1. Loud conversation 120 dB and then scooter 65 dB. The 4. Bus 40 dB. கீழ்கண்டவற்றுள் தவறாக பொருத்தப்பட்டவை கண்டறிக. 1, 2, 4. சத்தமாக பேசுதல் 120 டெசிபல். இருசக்கர வாகனம் 65 டெசிபல். பேருந்து 40 டெசிபல். இதெல்லாம் அன்மேட்ச்டா பேரா இருக்கு. 73 questions. Pyrolysis of biomass through thermochemical process yield charcoal. The answer is B. காற்று புகாத இறுக்கத்தில் உயிர்மை பொருளை வெப்ப வேதியியல் மாறுதலுக்கு உட்படுத்தினால் கிடைப்பது அடுப்புக்கரி. 74. Modern charcoal retorts operating at about 600 centigrade produce around -% of the diameter biomass as charcoal. The answer is C. 25 to 35. நவீன கரியாக்கும் சாதனம் 600 டிகிரி
செல்சியஸ் வெப்பநிலை இயங்கும் பொழுது சுமார் சதவீதம் கரி உலர் உயிர்மை பொருளுக்கு நிகரான அளவில் கிடைக்கிறது. 25 முதல் 35